ம். ஓம் சாந்தி. எல்லாரும் நலமா இருக்கீங்களா? மார்ச் 20 கம்மிங் ஃப்ரைடே வந்து சம நாள் அப்படின்னு ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியோட நடுக்கோட்டுக்கு சூரியன் வந்து நேரா வருது. பூமி, நடுக்கோடு, சூரியன் எல்லாமே ஸ்ட்ரெய்ட் லைன்ல வருது. எப்பயுமே நம்ம பார்க்கும்போது தட்சிணாயன காலம், உத்தராயண காலம் அத பத்திலாம் நம்ம சொல்லியிருக்கோம். பூமி தான் சூரியனை சுற்றி வருது. ஆனா நம்ம பார்க்கும்போது சூரியன் கிழக்குல இருந்து உதிச்சு மேற்க போற மாதிரி தெரியும். ஆனா அது கரெக்டா கிழக்குலன்னா கரெக்டா கிழக்குல இருந்து உதிக்காது. கொஞ்சம் தெற்கு பக்கமா அப்படி நகர்ந்து போயிட்டே இருக்கும். அது வந்து தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் வந்து வடக்கு பக்கமா நகர்ந்து வந்துட்டே இருக்கும். கரெக்டா அந்த கிழக்குல வந்து கரெக்டா உதிக்காது. கொஞ்சம் அப்படியே ஒரு ஒரு நாளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நகர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த மார்ச் 20 அப்புறம் செப்டம்பர் 21 இந்த தை 1ஆம் தேதியும் ஆடி 1ஆம் தேதி மட்டும் அந்த ரேகை பூமத்திய ரேகைக்கு நடுவுல கரெக்டா வரும் சூரியன். அதனால சம நாள்னு சொல்றது எப்படின்னா 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு கரெக்டா இருக்கும். மத்தபடி நீங்க பாத்தீங்கன்னா குளிர்காலத்துல வந்து நைட் டைம் அது ஜாஸ்தியா இருக்கும். இப்ப வெயில் காலத்துல வந்து டே டைம் வந்து பகல் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நைட்டு கம்மியா இருக்கும். நேரம் கம்மியா இருக்கும். ஆனா அன்னைக்கு மட்டும் கரெக்ட்டா 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. அது ஒரு 4 நாள் இருக்கும். ஆனா அக்யூரேட்டா 12 மணி நேரம்ங்கிறது வருஷத்துல அந்த 2 நாள் மட்டும் தான் வரும். அதுல இப்போ நமக்கு இது வரப்போகுது. நம்ம மார்ச் 20ஆம் தேதி. அந்த நேரம் என்னன்னா, அந்த ஃப்ரைடே அன்னைக்கு மார்ச் 20 நைட்டு 8:16க்கு அந்த டைம்ல வந்து ரொம்ப அக்யூரேட்டா கரெக்ட்டா வருது இந்தியால. மத்த நாடுகள்லலாம் வேற வேற டைம் மாறுபடும். அது நீங்க நெட்ல பார்த்தா தெரியும். அந்த ஈக்வினாக்ஸ் டேன்னு போட்டு பார்த்தா தெரிஞ்சிரும். இந்தியால எப்ப நைட்டு 8:16 இருக்கோ, அப்ப அந்த நாட்ல வேற வேற டைம் இருக்கும். அந்த வேற டைம்ல தான் அவங்க எடுத்துக்கணும். அது சம சம நாள் உள்ள டைம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரம் நம்ம சரக்கலை பண்ணோம்னா, ஒரு 6 மாசத்துக்கு இந்த பயிற்சி ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம்னா, வர்ற 6 மாசத்துக்கு நம்ம ரொம்ப ஆற்றலோட ஹெல்த்தியா இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல கூடும். ஆ ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா நம்ம இருப்போம். அதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் பண்ணா போதும். 8:16க்கு அந்த அந்த டைம் வருதுன்னா, நீங்க ஒரு 8:10லேருந்து செய்ய ஆரம்பிச்சுருங்க. செய்ய ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷமோ, 15 நிமிஷமோ எவ்வளோ முடியுதோ, எப்படி வேணாலும் உட்கார்ந்து பண்ணலாம். இதுக்கு சம்பளம் அந்த மாரி கால் போட்டு உட்காரணும், தொங்க போட்டு உட்காரணுமா, அப்படிலாம் எந்த கணக்கும் கிடையாது. எப்படி வேணாலும் உட்கார்ந்துக்கலாம். டிராவல் பண்ணும்போது கார்லயோ, பஸ்லயோ டிராவல் பண்ணும்போதும் செய்யலாம். வீட்ல இருந்தும் செய்யலாம். ஒரு ஒரு 10 நிமிஷம் தானே. நீங்க 8:16 ஆரம்பிக்கிறதுன்னா, ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிங்க. அது கரெக்ட்டா அந்த செட் ஆயிடும். அந்த 8:16க்கு ஆனா கரெக்ட்டா செஞ்சுட்டு இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. அது என்ன செய்யணும்னா, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம மூக்குல வந்து 2 பக்கமும் ஒரே மாதிரி காத்து போகாது. இப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பக்கம் அடர்த்தியா இருக்கும். ஒரு பக்கம் கம்மியா காத்து போயிட்டு இருக்கும். இப்படி கை வச்சு உங்கள கண்டுபிடிக்க முடியலன்னா, அப்படின்னு வேகமா ஊதுனீங்கன்னா, ஒரு பக்கம் ஒரு சைடு மட்டும் நல்லா காத்து அடிக்கிற மாரி இருக்கும். இன்னொரு பக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுவும் கண்டுபிடிக்க முடியலன்னா, அப்படி மூக்க ஒரு சைடு பொத்திட்டு பிரீத் பண்ணி பாருங்க. சுவாசிச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் நல்லா ஃப்ரீயா ஓடும். இன்னொரு பக்கம் அடைச்சுட்டு பாருங்க. இன்னொரு பக்கம் கொஞ்சம் கம்மியா ஓடுற மாரி, கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓடுற மாரி இருக்கும். அப்ப கம்மியா ஓடுது அந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்றேன். அப்படி கண்டுபிடிச்சுட்டு எந்த பக்கம் ஜாஸ்தியா ஓடுதோ, அந்த பக்கத்த விட்டுட்டு கம்மியா ஓடுற பக்கத்த வந்து அடைச்சிடணும். இப்ப எனக்கு இந்த பக்கம் ஜாஸ்தியா ஓடுதுன்னா, கம்மியா ஓடுறது இந்த பக்கம். இந்த பக்கத்த அடைச்சுட்டு மூச்ச நல்லா உள்ள இழுக்கணும். அப்படி வேகமா கஷ்டப்பட்டு இழுக்கணும்னு இல்ல. உங்களால முடிஞ்ச அளவுக்கு இழுத்துட்டு, கொஞ்ச நேரம் வச்சுட்டு, தம் கட்டி வச்சுட்டு, அ உள்ள வச்சிருக்க பேரு பூரகம், கும்பகம். அப்படி வச்சுட்டு, அப்புறம் எவ்வளவு நேரம் முடியுமோ அப்படின்னு ரொம்ப தம் கட்டலாம் வேண்டாம். எவ்வளவு நேரம் முடியுமோ வச்சுட்டு, அப்படியே கைய எடுத்துறணும். அவ்வளவுதான். அப்படி அடைச்சுட்டு அவ்வளோதான். எடுத்துறணும் அவ்வளோதான். இப்ப கொஞ்ச நேரம் நான் வச்சு காமிச்சேன். என்னால கூட கொஞ்ச நேரம் வைக்க முடியும். உங்களால எந்த அளவு வைக்க முடியுமோ வச்சுக்கலாம். அது தம் கட்டி கஷ்டப்பட்டெல்லாம் இழுக்கக்கூடாது. கஷ்டப்பட்டும் அடக்கக்கூடாது. எவ்வளோ முடியுதோ சிம்பிளா உங்களால நார்மலா என்ன செய்ய முடியுமோ அது மாரி செஞ்சா போதும். கொஞ்ச நேரம் அடக்கி வச்சுட்டு, அப்புறம் விட்டுறணும். இந்த பக்கமா தான் விடணுமா, இந்த பக்கமா விடணுமா அதெல்லாம் கணக்கு இல்ல. எப்படி வேணாலும் கைய எடுத்துட்டாலே காத்து தானா போயிடும். அந்த மாரி ஒரு இந்த இதுதான் பயிற்சி. இதுதான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நடுவுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். கன்டினியூஸா செய்ய முடியலன்னா. காத்து போனதுக்கு அப்புறம் திருப்பியும் ஒரு ஒரு 10 செகண்ட் கழிச்சு திருப்பியும் இழுக்கணும். எந்த பக்கம் காத்து போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு. அந்த பக்கமாவே இழுத்து அப்படியே விட்டுறணும். கொஞ்ச நேரம் அடக்கி வச்சுட்டு அப்படி விட்டுறணும். இதுதான் அந்த நேரம் செய்ய வேண்டிய பயிற்சி. சிறகலை மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது. அது வந்து பூமி நடுநாடி ஓடுற மாரி. நமக்கு வந்து நடுநாடியும் ஓடும் கொஞ்ச நேரம். இந்த சைடுல ஜாஸ்தி காத்து போதா, அந்த சைடு கொஞ்ச நேரம் கழிச்சு மாறும். அப்படி மாறுற நடுப்பட்ட நேரத்துல வந்து
சுழுமுனை நாடி, நடுநாடின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 2 செகண்ட்லேருந்து 4, 5 நிமிஷம் வரைக்கும் அது நடுநாடி ஓடிட்டு இருக்கும். 2 பக்கமும் சமமா ஓடிட்டு இருக்கும். அதுதான் பூமியோட நடுநாள். அந்த டைம்ல வந்து பூமியோட நடுநாடி அப்படின்னு அர்த்தம். அதுவும் நம்மளும் இப்ப சின்க்ரனைஸ் ஆகுறோம். அப்ப அது வந்து நமக்கு வந்து எல்லாருக்கும் நடுநாடி ஓடாது அந்த டைம்ல. அந்த டைம்ல அப்படி சப்போஸ் ஓடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நடுநாடி தான் இருக்கு. 2 பக்கமும் சமமா தான் ஓடிட்டு இருக்குன்னா, நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஒரு பயிற்சியும் பண்ண வேண்டாம். அந்த நேரத்துல நீங்க வந்து அப்புறம் இது பண்ணலாம். பிரார்த்தனை பண்ணிக்கலாம். மெடிடேஷன் பண்ணிக்கலாம். அ நல்ல விஷயங்கள நெனச்சு சங்கல்பம் பண்ணிக்கலாம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? இது நடக்கணும், அது நடக்கணும். நல்ல விஷயங்கள். இப்ப பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். அவனுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும். அந்த மாரி ஏதாவது ஒரு நல்லத நெனச்சு வேண்டிக்கலாம். கடவுள்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு என்ன தியானம் பிடிக்குமோ அத பண்ணிக்கலாம். ராஜயோக மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள வந்து ஒளிப்புள்ளியா நினைக்கிறது. நம்ம ஆத்மான்னு உணர்ந்து இறைவன வந்து பரமாத்மாவ ஜோதி ரூபமா ஒளிப்புள்ளியா அவர் பரந்தாமத்துல இருக்கிறாரு. அவரு நம்ம எல்லாருக்கும் அப்பா. எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா பரமாத்மா. உடலுக்கு இல்ல, ஆத்மாவுக்கு அப்பா. அவர் வந்து அப்பான்னு அன்பா நினைச்சு அவர்கிட்ட வேண்டலாம். அவர வந்து நினைச்சு பேசலாம் அவர்கிட்ட. அப்பான்னு நினைச்சு பேசலாம். எந்த உறவுல வச்சும் பேசலாம். ஆத்மார்த்தமா நம்மள ஆத்மான்னு உணர்ந்து பார்க்கும்போது, எந்த உறவுலயும் அவர வச்சு பேசலாம். தப்பே கிடையாது. அ அப்ப வந்து நமக்கு எல்லா கஷ்டங்களும் போகுற மாரி இருக்கும். கர்ம கணக்கெல்லாம் முடியும். அப்படி அவர பார்த்து நம்ம நினைக்கும்போது தான் நம்ம கர்ம கணக்கெல்லாம் முடியும். நீங்க அப்படியும் தியானம் இதுக்கு பேரு ராஜயோக தியானம். இதுவும் செய்யலாம். இல்ல நீங்க அவங்கவங்க என்னென்ன தியான பயிற்சியில இருக்கீங்களோ, அது மாரியும் பண்ணிக்கலாம். இல்ல சாதாரணமா பக்தியில இருக்கீங்களா? யா ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணா. நீங்க உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அந்த மந்திரத்த சொல்லிக்கலாம். பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நல்ல சங்கல்பம் வச்சுக்கலாம். வரம் குடுக்கலாம். யார் யார் நல்லா இருக்கணும், எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த மாரி வேண்டிக்கலாம். இந்த மாரி செஞ்சீங்கன்னா, அந்த நடுநாசி ஓடும்போது செஞ்சீங்கன்னா, அது பலிக்கும், நடக்கும். இல்ல இந்த மாரி ஒரு இடத்துல நெறைய காத்து போகுதுன்னா, அந்த பக்கம் தான் இழுக்கணும். இழுத்து கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு, அப்படி விட்டுறணும். இந்த பயிற்சி செஞ்சுட்டே இருக்க. இது சரக்கலை. ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் அந்த நடுநாடி அந்த டைம்ல ஓடுறது ரொம்ப அபூர்வம். அப்படி கிடைச்சதுன்னா, இந்த மாரி பிரேயர் பண்ணிக்கோங்க. சங்கல்பம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லன்னா, சாதாரணமா இந்த சரக்கலை பயிற்சி. எங்க ஜாஸ்தி ஓடுதோ, அது வழியா தான் இழுக்கணும். கம்மியா இருக்க பக்கத்த அடைச்சிரணும். கொஞ்ச நேரம் வச்சிருக்கணும். விட்டுறணும். அதேதான். திருப்பி திருப்பி அதே தான் பண்ணணும். இப்ப லெஃப்ட் சைடு தான் ஓடிக்கிட்டே இருக்குன்னா, லெஃப்ட் சைடே தான் மறுபடியும் இழுக்கணும், வச்சிருக்கணும், விட்டுறணும். திருப்பியும் லெஃப்ட் சைடு இழுக்கணும், வச்சிருக்கணும், விட்டுறணும். இதே தான் செஞ்சுட்டு இருக்கணும். உங்களுக்கு கன்டினியூஸா செய்ய முடியலையா? டயர்டா இருக்கா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கூட செஞ்சுக்கலாம். ஆனா, ஒரு 1/4 மணி நேரம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. 8:16க்கு நைட் 8 மணி 16 நிமிஷத்துக்கு இருக்கு. அது அந்த அக்யூரேட்டா அந்த டைமு. ஒரு 8:10க்கு மேல ஒரு 8:15 ஒரு 8:12 இதுலேருந்தே ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு 8:20 வரைக்கும் செய்யுங்க. அது ரொம்ப நல்லது. ஒரு 6 மாசம் வரைக்கும் நமக்கு உடம்பு ஹெல்த்தியா இருந்தா நல்லது தானே! 1/4 மணி நேரம் செய்யலாம் மினிமம். 1/2 மணி நேரமும் உங்களால முடியுதுன்னா, 1/2 மணி நேரமும் செய்யலாம். அவ்வளோதான். அதுக்கு மேல செய்யணும்னு அவசியம் இல்ல. எங்க இருந்தாலும், எந்த பொசிஷன்ல உட்கார்ந்திருந்தாலும் நீங்க செய்யலாம். அந்த நாள தவற விடாம செஞ்சீங்கன்னா, ரொம்ப நல்லது. ஒரு 6 மாசத்துல நம்ம நல்ல ஆற்றலோட இருக்கோம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த சின்ன விஷயம் செஞ்சு. அ ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரக்கலைன்னா என்னன்னு தெரியலன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அத பார்த்துட்டு வாங்க. அப்பன்னா தெரியும் உங்களுக்கு. சரக்கலைன்னா என்ன? அது என்ன மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிரும். அந்த வீடியோ பார்த்துட்டு இத நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிரும். ஆ அத வந்து கொஞ்சம் அத ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அத போட்டுருக்கோம். அத வாட்ச் பண்ணிட்டு இத பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாந்தி.